விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக மக்கள் அனைவரும் கொதித்தெறிந்து அந்த மத்திய அரசின் மீது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான் ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தை செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. சென்சார் போர்டுடைய 5 பேர் உள்ள கமிட்டியில மேக்சிமம் மெஜாரிட்டி 4 பேர் வந்து அவங்க பார்த்து சர்டிபிகேட் ஓகே சர்டிபிகேட் கொடுக்கலாம், யூஏ சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நபர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. வேண்டும் என்ற இந்த படத்தை தடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடைய இந்த சர்டிபிகேட் இஷ்யூ போல தடை செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்படுத்தி இருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லா படத்திலுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அதை வேணுமே தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி படத்தை தடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி சட்டப்படி there is no jurisdiction, அவருக்கு பவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து வாதங்களையும் கேட்டு சட்டப்படி ஆராய்ந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இன்னைக்கு தீர்ப்பு அளித்துள்ளனர். இது வேண்டுமென்ற இழுத்தடிக்கணும். விஜய் அவர்களின் வளர்ச்சியை பிடிக்காத ஒருவேளை அவங்க அப்பீல் போனாங்க அப்படின்னாக்கா தமிழக ரசிகர்கள் விஜய் சார் ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதித்தெறிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும். இது வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்தோட அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான் ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. இது மறுபடியும் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே இழுத்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு நோக்கத்துக்காகவே அது ஃபைல் பண்ணதான் இருக்கும். ஏற்கனவே சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அந்த சென்சார் போர்டுடைய 5 பேர் உள்ள கமிட்டியில் மேக்சிமம் மெஜாரிட்டி 4 பேர் வந்து அவங்க பார்த்து சர்டிஃபிகேட் ஓகே சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களே வந்து அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களே திரும்ப அவங்க வந்து லெட்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எதாவது அப்ஜெக்ஷன் இருக்குனாக்கா அவங்க அப்ஜெக்ஷனாக தான் கொடுக்கணும். அது அவங்களுக்கே அது எப்படி அவங்களே உள்ளே இருக்கவங்களே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாதத்தை வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் அளிக்கப்பட்டது. அது வந்து நீதிபதி ஏற்று கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜூரிஷனே கிடையாது. வேண்டுமென்றே இந்த படத்தை வெளியிடத்தை தடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடைய இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ போல தடை செய்யப்பட்டுள்ளது. எந்த காட்சியுமே இல்லை சார். அவங்களுக்கு என்னென்னா வேண்டுமென்றே வந்து இப்போ வந்து அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தது என்ன சொன்னாங்கன்னா சில பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்படுத்தி இருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு காரணமே கிடையாது. வேண்டுமெனே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்றதுக்காக ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அதை வேணுமே தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி படத்தை தடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காது.